வணக்கம். இன்னைக்கு நம்ம உடல் சிக்கலையும் மன சிக்கலையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆசனம் மலாசனம். அந்த ஆசனம் எப்படி செய்யறது, அதோட நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மலாசனம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, மலச்சிக்கல். நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இதை உணர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அறிவியல் பூர்வமா நமக்கு இந்தியன் டாய்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்கார்ந்து குத்துகாலிட்டு உட்கார்ந்து போகக்கூடிய டாய்லெட் தான் இருந்தது. ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டை அதிகமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய முழு மலமும் வெளியே போகாது. அங்கங்க கொஞ்சம் மலச்சிக்கல் இருக்க தான் செய்யும். மலங்க கொஞ்சம் தங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாம நார்மலான டாய்லெட்டை நம்ம எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நமக்கு மலச்சிக்கல் வராது. அந்த குத்துகாலிட்டு உட்காரும் போதே நம்ம வயிற்றுல ஒரு அழுத்தம் கிடைக்கும். வயிற்றுல இருக்கக்கூடிய முழு மலமும் வெளியில ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இப்ப நமக்கு நிறைய மலச்சிக்கல் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த ஆசனம் பண்ணும்போது, மலாசனம் பண்ணும்போது மலச்சிக்கலை போகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கீழ் முதுகுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கீழ் முதுகுல வரக்கூடிய வலி, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்குறதுக்கு மெயினா நம்ம வண்டி ஓட்டுறவங்களுக்கு, பிரசவத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த கீழ் முதுகு வலி, அதே மாதிரி முதுகு தண்டுல வரக்கூடிய வலி எல்லாத்தையும் போக்குறதுக்கு இந்த மலாசனம் ஒரு பெஸ்டான ஆசனமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, நமக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த மலத்தை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் தொப்பை குறையறதுக்கும், அதாவது வெயிட் லாஸ் பண்றதுக்கும் இது ஒரு பெஸ்டான ஒரு ஆசனமா இருக்கும். அப்புறம் இன்னொன்று, நமக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த குடல் இருக்கு இல்லைங்களா, அந்த குடல் பகுதியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா ஒரு மசாஜ் பண்ண மாதிரி குடல் பகுதியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்டான ஆசனம். அதனால நமக்கு குடல் இறக்கம் வராம இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப நிறைய பேருக்கு கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய பிரச்சனைகள், கர்ப்பப்பையில வரக்கூடிய நமக்கு நிறைய கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டி, கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரச்சனைகளை போக்குறதுக்கு இது ஒரு பெஸ்டான ஆசனமா இருக்கும். அப்புறம் நமக்கு பிறப்புறுப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்மளுடைய பிறப்புறுப்பு, ஆசன வாய்ப்பகுதி, பிறப்புறுப்பு, அதையெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தனா வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்டான ஆசனமா இருக்கும். இன்னொன்னு, நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆசனமாவும் இருக்கும். இந்த ஆசனத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நமக்கு முதுகு வலி வராது. அதுக்கப்புறம் தொடை பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுனால வயிற்று பகுதி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசனமா இருக்கும். குறிப்பா மலச்சிக்கலை போக்குறதுக்கு ஒரு பெஸ்டான ஆசனமா இந்த ஆசனம் அமையும். இப்ப இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம காலையில எழுந்த உடனே இந்த ஆசனத்தை செய்யலாம். மலச்சிக்கல் அதிகமா இருக்கிறவங்க ஒரு கிளாஸ் வெந்நீர், நல்ல வெதுவெதுப்பான வெந்நீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனங்களை செய்யுங்க. இந்த ஆசனத்தை ஒரு 3 தடவை செய்யுங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். எல்லாருமே செய்யலாம். இந்த ஆசனத்தை செஞ்சுக்கிட்டே வர வர மலச்சிக்கல் நல்லா போயிடும். மலச்சிக்கல் போன உடனே மன அமைதியும் நமக்கு இதுல கிடைக்கும். நல்லா உட்காந்து நம்ம என்ன முத்திரை அஞ்சலி முத்திரை பயன்படுத்த போறோம். அப்ப முத்திரையோடு சேர்த்து இந்த ஆசனத்தை பண்றதுனால மன அமைதியும் நல்லா கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். நமக்கு உடல் ஆரோக்கியம், மன அமைதி ரெண்டுமே சேர்த்து இந்த ஆசனத்துல கிடைக்கும். இப்ப இதை எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல இந்த தாடாசனம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நிலையில நின்றுக்கலாம். நின்றுக்கிட்டு காலை கொஞ்சம் நல்லா விரிச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு கைகளை நல்லா மேலே தூக்கி அஞ்சலை முத்திரையில வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கால் கொஞ்சம் அப்படி திருப்பி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அப்படியே நம்மளுடைய முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நம்மளுடைய இடுப்பு பகுதி கீழ் நோக்கி நல்லா அப்படியே கீழ் நோக்கி உட்காரணும். அப்படியே உட்கார்ந்து நல்லா உட்காந்துக்குங்க. முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கட்டும். கைகளை நல்லா நேரா அப்படி வச்சுக்கோங்க. நல்லா நம்ம பண்ணும் போதே தெரியும், நல்லா அடி வயிற்றுல ஒரு இறுக்கம் இருக்கும். முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இந்த கீழ் இடுப்பு வலிக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். நல்லா சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உட்காரும் போது இந்த நிலையில ஒரு 10 கவுண்டிங், 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஆசனத்தை எல்லாரும் செய்யலாம். ரொம்ப அதிகமா மலச்சிக்கல் இருக்கிறவங்க காலையில ஒரு கிளாஸ் வெந்நீர் நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு உடனே மலம் கழிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். மலச்சிக்கல் நல்ல ஒரு மலச்சிக்கலை போக்குறதுக்கான ஒரு பெஸ்டான ஆசனமா இருக்கும். செஞ்சு பாருங்க. நன்றி.